பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் சர்வத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக அவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகின்றார். கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை உணர்ந்து கொண்டீர்களா? ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படியாக கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆம், நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வவல்லமுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவிக்கின்றேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனாலும் கற்றதும் இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான பூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உபவாசம் பகுதி 2. அப்போஸ்தல உபவாசம் என்ற தலைப்பிலே இன்று கர்த்தருடைய செய்தியை காண்போம். சகலரும் மகிமையின் கர்த்தரால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு மகிமையில் பிரவேசிக்க கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணத்தை மகிமையின் பிதா தன்னுடைய காணக்கூடிய ரூபமான கிருபையினால் நமக்கு தந்தருளி அதை பிரதானமாக நமக்கென்று நிலைநிறுத்திய பின்பும் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியாமல் சொந்த மாம்சத்தால் வீழ்த்தப்பட்ட
ஆதாமை போல கீழ்ப்படியாமையால் மீறுதலுக்குள்ளான சகலரையும் ஒரே பாவத்துக்குள்ளாக்க மோசேயிடம் கொடுத்தனுப்பப்பட்ட நியாய பிரமாணத்தின் கிரியைகளுக்குள் மீண்டும் வஞ்சகமாக தள்ளப்பட்டவர்களுக்கு தள்ளினவர்களால் மயக்கம் தொடரும்படியாக குடிக்க கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவாகிய மாம்ச உபவாசத்தை குறித்து சென்ற செய்தியில் உங்களுக்கு விளக்கமாக அறிவிக்கப்பட்டது. இன்றும் மகிமையின் கர்த்தரால் திறக்கப்படாத உங்கள் மாம்ச கண்களால் புதிய உடன்படிக்கை வாசிக்கப்படும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் உபவாசம் நிறைவேற்றப்பட்டதாக காண்கின்றவைகளின் தேவ ரகசியத்தை குறித்து கிறிஸ்துவின் சித்தத்தை வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர்கள் நிறைவேற்ற வேண்டிய உபவாசம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களை தங்களுக்கு அடிமையாக்கும் சபை பிரிவுகளும் கோட்பாடுகளும் ஆகிய அக்கிரமக்காரனாகிய பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் மேல் மாம்சத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்து கர்த்தரின் நுகத்தை சுமந்து கொள்ளச் செய்வதும் மாம்ச சிந்தையால் உண்டான கோட்பாடுகளால் நெருக்கப்பட்டவர்களை மகிமையின் கிறிஸ்துவின் சிந்தையால் விடுவிக்கின்றதும் அழைக்கப்பட்டவர்கள் மேல் மனுஷர்களால் வைக்கப்படும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் மகிமையின் கர்த்தரை தேடும் பசியுள்ளவனுக்கு அப்போஸ்தல ஆகாரமாகிய வார்த்தையாகிய அப்பத்தை பிட்டு அவைகளில் கர்த்தர் கற்றுக் கொடுப்பதில் ஒன்றையும் மறைக்காமல் அதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றதும் கர்த்தரை தேடுகின்றதால் தந்திரக்காரர்களால் துரத்துண்ட சிறுமையானவர்களை கர்த்தருடைய வீட்டில் சேர்த்துக் கொள்ளுகிறதும் உடன்படிக்கைகள் வஸ்திரங்களாக உவமையில் காட்டப்பட்டிருக்கின்றபடி புதிய உடன்படிக்கையாகிய வஸ்திரம் இல்லாதவரை கண்டால் அவனுக்கு கர்த்தருடைய இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரமாகிய புதிய உடன்படிக்கையை கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி கொடுக்கின்றதும் பூமியில் உன்னை போல மாம்சமானவனுக்கு கர்த்தரால் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை ஒழிக்காமல் சகலத்திலும் அவருடைய சித்தத்தை உன்னை போல மாம்சமான யாவருக்கும் வெளியரங்கமாக அறிவிக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகின்றதால் உண்மையுள்ளவர்களாகிய அப்போஸ்தலருக்கு சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து முன் அறிவித்திருக்கின்றார். இந்த உபவாசத்தினாலும் மேலும் 1 தீமோத்தேயு 2:8 கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதாகிய ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இதை கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தப்படி நிறைவேற்றாவிட்டால் பிசாசு போகாது என்று மத்தேயு 17:21 மார்க்கு 9:29 கிறிஸ்து வழி நடத்துகின்றார். அப்போஸ்தல பணியாளர்களுக்கான உபவாசத்தையும் ஜெபத்தையும் வார்த்தையாகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்டீர்களா? அன்றும் இன்றும் இனி என்றென்றும் இந்த உபவாசத்தை தான் அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். அந்திரேயா பட்டணத்தில் உள்ள மகிமையின் கிறிஸ்துவின் சித்தப்படியான சபையிலே பர்னபாவும் சவுலும் இதைத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை ஒடுக்கி சாம்பலில் அமர்ந்து ரட்டுடுத்தி பட்டினியாய் கிடக்கவில்லை. மாறாக அப்போஸ்தலர்கள் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது ஜனங்கள் விசுவாசித்து கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டதை அப்போஸ்தலர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் வெளிப்படுத்துகின்றது. வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொண்டு அப்போஸ்தலர் ஜெபத்தையும் உபவாசத்தையும் இலகுவாக உணர்ந்து கொள்ளும்படி வெளியரங்கமாக சகலரும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். இப்பொழுதாவது அப்போஸ்தலர்களுடைய உபவாசத்தையும் ஜெபத்தையும் என்னதென்று உணர்ந்து கொண்டீர்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. ஆமேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் விசுவாசி என்று தன்னை குறித்து அறிக்கையிட்டும் கிரியைகளினால் நீதிமானாக விரும்புகின்றவர்களே, உங்கள் வார்த்தையாகிய மகிமையின் பிதா எச்சரிக்கின்றார்.
மகிமையின் பிதாவின் தயவும் அன்புமாகிய கிருபையினாலே உங்கள் இருதயம் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுகிறது நல்லது. அதை விட்டுவிட்டு போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லை என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது. ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எபேசியர் 5:8 எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கு ஏற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5:17-18 கட்டளையில் உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகின்றது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருக்கிறதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.